நடிகர்கள் வந்து திரைப்படங்கள் தயாரிச்சிருக்காங்க. சிவாஜி, ஜெமினி, எம்ஜிஆர், சாவித்திரி, சௌகார் ஜானகி மாதிரி பல நடிகைகள் திரைப்படம் தயாரிச்சிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஏன் மெல்லிசை மன்னர் எம்எஸ்சியே வந்து கலைக்கோவில் படத்தை தயாரிச்சிருக்காரு. பிற்காலத்தில் வந்து வேறு சில படங்கள்லாம் கூட எடுத்திருக்காரு. சில்க் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ஆனால் அவர் பின்னணி பாடல்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு திரைப்படம் எடுத்திருக்காங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. இந்த படம் 1968 வெளியான கல்லும் கனியாகும் என்கிற திரைப்படம். இந்த படத்தை தயாரித்தவர்கள் அன்றைய பிரபல பின்னணி பாடல்களான டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் ஏ.எல். ராகவன். படத்தை தயாரித்தது மட்டும் இல்லை, அவங்க 2 பேரும் அதில் முக்கிய பாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. டிஎம்எஸ் தான் ஹீரோ, ஒரு ஏ.எல். ராகவன் செகண்ட் ஹீரோ. இதில் டிஎம்எஸ்க்கு இணையாக எம்.என். ராஜுவும் ஏ.எல். ராகவனுக்கு இணையாக ராஜஸ்ரீயும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த படத்தில் எல்லா பாட்டும் அருமையான பாட்டு தான். நான் கடவுளை கண்டேங்கிற பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. இதில் நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து ஏ.எல். ராகவனுக்காக வந்து ஒரு பாட்டு போட்டிருக்காரு. ஏ.எல். ராகவன், ராஜஸ்ரீ இணைந்து இந்த காட்சியில் நடிச்சிருக்காங்க. இந்த டூயட் பாடல் அவரையும் ஏ.எல். ராகவன், சுசீலாவும் தான் பாடியிருக்காங்க. அந்த பாடல் மிக மிக இனிமையான பாடல், ஆனால் அந்தளவுக்கு பிரபலம் இல்லாத பாடல். அதனால தான் அதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த பாட்டு வந்து ஒரு கனவு காட்சி பெரும்பாலும். அதனால் ஆரம்பிக்கும் போதே இந்த கனவுன்னு காட்டுற மாதிரி பிள்ளையே வரும். அப்படியே ஒரு மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஒரு மியூசிக் போடுவார். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு எனக்கு தெரியல. அது கேட்கும்போதே எனக்கு தெரியும், ஓ இது ஒரு கனவு பாடல். அதுக்கப்புறம் ஒரு தொகையறா மாதிரி ஆரம்பிக்கும். நேரம் மாலை நேரம் அப்படின்னு ஆரம்பித்தோம். நெஞ்சம் மயங்கும் நெஞ்சம் அத்தான் 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 என்றேன் முத்து முத்தாக அள்ளிக்கொண்டாய் கொத்து கொத்தாக பெண்மானும் பொன்மானும் ஒன்றோடு ஒன்றாக வாலியோட அருமையான வரிகளில் அமைந்திருக்கிற இந்த பாடல், அது மெல்லிசை மன்னருடைய மெலடிக்கு இன்னொரு அழகான உதாரணம் இந்த பாடல். அந்த தொகையராக்கு அப்புறம் இந்த பல்லவி வருது. பல்லவி முடிஞ்சோடனே வந்து ஒரு சின்ன ஒரு மியூசிக் வரும். அதுக்கு பிறகு வந்து இந்த அனுபவி வந்து திடீர்னு எதிர்பாராத விதமாக ஆரம்பிப்பார். நீலப்பட்டோடு நெட்டி பொட்டோடு நேராக ஆரம்பிப்பார். திடீர்னு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த எதிர்பார்க்காத ஒரு டியூனுங்க. இது பல்லவி ஒரு வேறு மாதிரி தளம், இது வேறு மாதிரி தளம். அதுக்கு பிறகு இன்டர்வியூடு சலனம் என்று பாட்டு போகிறது. சலனத்திலே சில மெதுவான வரிகள்லாம் வரும், சில பேச்சோடு கலந்த மாதிரிலாம் வரும், நடுப்புற பேச்சுகள்லாம் வரும். இந்த பாட்டில் வந்து ஏ.எல். ராகவனும் ராஜஸ்ரீயும் வந்து ஒரு அந்த காலத்து அரசகுமாரி மாதிரி காஸ்டியூமில் இருப்பாங்க. கனவு காடல். ஆனால் அந்த இதெல்லாம் இடம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்கால இடம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நடுப்புற வந்து ஏன் ராக வந்து ஃபோனில் பேசுவார். ஏன்னா அது கனவு காட்சி இல்லையா, ஃபோனில் பேசிட்டு எனக்கும் ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செகண்ட் 2வது சலனம் அப்புறம் வரும். அதனால் அது கனவு காட்சியில். ஸோ இந்த இனிமையான பாடல், இந்த பாடலில் வந்து எம்எஸ்சியோட ஒவ்வொரு பாட்டையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அவர் இந்த தாளங்களை பயன்படுத்துகிற விதம் வந்து நிச்சயமாக எல்லா இசையமைப்பாளரும் அவர்கிட்ட கற்றுக்கணும். எப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான தாளக்கட்டு, இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பெரும்பாலும் பாங்கோஸ் பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் நடுப்புற வந்து இன்னொரு ஒரு டிக் 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 டிக்னு வரும் பின்னால், அது பேர் மறந்து போச்சு. இரவு காட்சிகள்லாம் பயன்படுத்துவாங்க. இப்போ சீர ஆரம்பிக்கும், சம்திங் லைக் கேசட்ரோனாவன் பேர் கரெக்டாக தெரியல, அது பயன்படுத்தியிருக்காரு. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு தாளம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து தனியாக ஆராய்ச்சியே பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு இடத்துல வந்து சில இடங்களில் தாள வாத்தியங்களே இருக்காது, அப்படியே பாட்டு போயிட்டுருக்கும். அப்புறம் ஒரு இடத்துல தாளத்துக்கு பதிலாக வந்து வேறு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பார், ஏதோ ஒரு வயலின் மாதிரி ஏதோ ஒன்று, அது டிட் அப்படின்ற இது மாதிரிலாம் தாளங்களில் வந்து எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து யாரும் கவனிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. மெல்லிசை மன்னருடைய தாளம் அப்படிங்கிறதுக்கே ஒரு தனியாக ஒரு
பிஹெச்டி பண்ணலாம். ஒவ்வொரு பாட்டுலையும் எப்படி ஒரு அற்புதம். அது கேட்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ அற்புதமாக போட்டிருக்காரு. நீங்கள் இந்த காலத்து பாடலாம் பார்த்தீங்கன்னாக்கா பின்னால் ஒரு தாளத்தை அப்படியே என்ன அந்த இதில் போடுற மாதிரி கீபோர்டில் மாதிரி போட்டு விட்டுட்டு அந்த பேக்ரவுண்டில் பாட்டு ஓடிட்டே இருக்கும். தாளத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் இவர் தாளங்களை இவ்வளோ வேரியேஷன் கொடுத்து இவ்வளோ அற்புதமாக பண்ணுறாரு. இதில் வந்து இசை நுணுக்கம் தெரிஞ்சவங்களும் ஆராய்ச்சி பண்ணி நல்லா அதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அந்தளவுக்கு தாளங்களை பற்றியும் தெரியாது, கருவிகளை பற்றியும் தெரியாது. ஆனால் என்னால் ரசிக்கப்பட்டு தான் முடிகிறது. அதனால் ரசனையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பாட்டுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். இன்னொரு பாடலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.